தினமொரு வேத வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளுக்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இதோ இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை பார்த்து கூறுகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சகல காரியமும் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆகவே வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை குறித்து, தடைகளை குறித்து, கடினமான சூழ்நிலைகளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அது எப்பொழுது எப்படி நம் வாழ்வில் தேவன் நினைத்திருக்கிறபடி நடக்கும் என்றால், நாம் வாழ்கிற இந்த ஒரு வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்வில் அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவர் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். இதே போல தான் வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்வில் தேவ திட்டம் நிறைவேறியதையும் அவர் இரத்த சாட்சியை மரித்ததையும் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்த போதிலும் தன்னுடைய வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணித்ததால், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததால், தேவ திட்டம் அவருடைய வாழ்வில் நிறைவேறினதை, அவர் இரத்த சாட்சியாய் மரித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த ஒரு வாழ்வை தேவனுக்கென்று அர்ப்பணிப்போமா? அப்படி நாம் அர்ப்பணிக்கும் போது நம் வாழ்வில் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.